கர்த்தருடைய நாமத்தினால் இயேசுவின் வார்த்தை என்று என்கின்ற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லம் தேடி உள்ளங்கள் தேடி வருவதை அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். இயேசுவினுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இயேசுவின் வார்த்தை இன்று பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 18வது அதிகாரத்துல ஜெபத்தை குறித்து போதிக்கிறார். ஜெபத்தினுடைய அவசியத்தை, ஜெபத்தினுடைய அத்தியாவசியத்தை, ஜெபத்தினுடைய அவசரத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் எல்லோரும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நேசிக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை அன்பு செலுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது ஒரு வேலையை தொடர்ந்து செய்வது போல நாம் தொடர்ந்து நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய உயர்வுக்காக, நம்முடைய நன்மைக்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்துல வேண்டுதல்களும் தேவைகளும் விண்ணப்பங்களும் நிறைந்திருக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அத்தோடு நாம் ஜெபத்தை நிறுத்திவிடக் கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்பதை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கையில் அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிப்பதோடு நிறுத்தி விடாமல் ஜெபத்திற்கு அடுத்தபடியாக தேவனை நாம் பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும். உங்கள் ஜெப வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண வேண்டுமானால், உங்கள் ஜெப வாழ்க்கையிலே ஒரு நன்மையை காண வேண்டுமானால், உங்களுடைய ஜெபம் ஒரு வல்லமை உள்ள ஜெபமாக, அற்புதங்களையும் விடுதலையையும் கொண்டு வருகிற ஜெபமாக மாற வேண்டுமானால், ஜெபத்திற்கு அடுத்தபடியாக நீங்கள் தேவனை துதித்து பாடி ஆராதிக்க வேண்டும். எந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில ஜெபமும் கர்த்தரை துதிக்கிற துதி ஆராதனை இருக்கிறதோ அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் லகுவாய் நடக்கும். பவுல் சீலாவுடைய ஜெப வாழ்க்கையில ஜெபம் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு அடுத்தபடியாக அவர்கள் தேவனை பாடி துதித்தார்கள். அதனுடைய விளைவு கட்டுகள் உடைந்தது, சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தது. தேவனுடைய கிரியையை ஜெபமும் துதியும் இருக்கிற இடத்துல பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய கரத்தின் கிரியையை பார்க்க வேண்டுமானால் ஜெபத்தோடு நின்று விடாமல் தேவனை துதிக்கிற துதியினாலே நீங்கள் நிரம்புங்கள். தேவனை ஆராதியுங்கள், தேவனை பாடி மகிமைப்படுத்துங்கள். யோசேபாத் உபவாசித்து ஜெபித்தது மாத்திரமல்ல, அவன் யுத்தத்திற்கு போகும் பொழுது கர்த்தரை பாடி துதித்து கொண்டே போனான். சத்துருக்கள் விழுந்து போனார்கள், சத்துருக்கள் மாண்டு போனார்கள். அந்த யுத்தத்துல ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கை
ஜபத்தினாலும் தேவனை துதிக்கிற துதி ஆராதனையினாலும் நிரம்பி இருப்பதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஜபத்தோடு நின்று விடாமல் கர்த்தரை துதிக்கிற துதி ஆராதனையினால் நிரம்பி இருப்பார்களாக என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.